நண்பர் ஐக்யூனியோ 10R மொபைல் யூஸ் பண்ணுறாரு. என்னுடைய ஐக்யூனியோ 10Rல எவ்வளோ பேட்டரி ஹெல்த் இருக்குன்னு கேட்டிருக்காரு. அவருடைய மொபைலில் 98 காமிக்குது. அதில் ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டிருக்காரு. 98% இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 98% ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, என்னுடைய ஐக்யூனியோ 10Rல ஃபஸ்ட்டு மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டு என்னுடைய மொபைலு. ஸோ அதில் லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா PD2352BF அண்ட் EXA 15.0.11.1.W30 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம பேட்டரியை செக் பண்ணிவிடுவோம். பேட்டரியை பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே நமக்கு பேட்ரி ஹெல்த் அண்டு சார்ஜிங்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை எனேபிள் பண்ணோம் அப்படின்னா அதில் நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் லைனே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அதில் 100% தான் எனக்கு காமிக்குது. ஸோ இந்த 100% அவருக்கு 98 அப்படின்னு காமிக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் நீங்கள் வந்து பேட்ரி ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 15% இல்லை அதை விட கம்மியாக இருக்கும்போது நீங்கள் சார்ஜர் அடாப்டரை இன்க்ளூட் பண்ணுங்கள். அண்டு ஒரு 95 அண்டு 98 அந்த டைமில் வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. அது நம்மளால் பார்க்க முடியாது. பட் நான் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15%லேருந்து 10% வரைக்கும் கூட கம்மி பண்ணுவேன். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா 19% இருக்குது. ஸோ அந்த 19லேருந்து என்னால் மேக்ஸிமம் ஒரு 15 இல்லை 10 வரைக்கும் கொண்டு வர முடியும்னா எனக்கு வெளியில் இம்மீடியட்டாக ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ சார்ஜ் போட்டு தான் ஆகணும். ஒருவேளை எனக்கு வீட்டில் இருக்கேன், சார்ஜர் அடாப்டர் கையில் இருக்குது, எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷனில் ஒரு 15 to 10 வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அர்ஜென்ட்டாக வெளியில் கிளம்புற மாதிரினா நீங்கள் வந்து 20 கம்மியாச்சுன்னா நீங்கள் பேட்டரி சார்ஜ் பண்ணிங்க. அப்படி சார்ஜ் பண்ணும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் அதாவது 100 வரைக்கும் தான் ஏறும். அப்படி 100 வரைக்கும் ஏறினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு 100 வரைக்கும் ஏறலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 100ல் பார்த்தீங்கனாலும் அந்த லாஸ்ட்டு 100ம் ஃபுல் சார்ஜ் ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. 100ன்னு பார்த்தோன்னே டக்குன்னு அடாப்டரை வெளியில் எடுத்துருங்க. அது ஃபுல்லாக வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற வரைக்கும் நம்ம வந்து சார்ஜ் போடணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை போட்டாலும் தப்பு கிடையாது இப்போ வர்ற மொபைல்ஸ்லலாம். ஸோ இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய மெயின்டெனன்ஸ் எப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 95 ஆர் 98 அந்த மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். பட் 95ல் எடுக்கணும்னு நான் ட்ரை பண்ணுவேன். பட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 100க்கு ரீச் ஆகிடும். ஸோ 100ல் தான் எடுப்பேன். ஒரு 50 மினிட்ஸில் எனக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஏன்னா நான் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கை எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பேட்ரி பார்த்திங்கனாக்கா நான் வந்து மான்ஸ்டர் மோட்லாம் ஆன் பண்ணல, பேலன்ஸ்டில் தான் வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் மான்ஸ்டர் மோடை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கூட பேட்ரி ட்ரெயின் ஆகலாம். ஸோ அது உங்களுடைய யூசேஜை பொறுத்து மாறுபடும்.